தசாவதாரம் படத்துல இந்த குரங்குக்கு ஹனுன்னு பேர் வச்சிருப்பாங்க. ஆன்மீகம் படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த பேர் மூலமா அணு இன்றி ஒண்ணுமே அசையாதுன்னு சொல்லலாம். இதே இது சயின்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, வைரஸ் வந்துச்சு அப்படின்னா, ஒரு அணு கூட மிஞ்சாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். இந்த குரங்கோடைய பேர வச்சே இந்த படத்துல சயின்ஸ பத்தியும் சொல்லியிருப்பாங்க. ஆன்மீகத்த பத்தியும் சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துல இவருடைய பேர் வந்து கோவிந்தன் ராமசாமி நாயக்கர்ன்னு அடிக்கடி சொல்லியிருப்பாரு. இந்த படத்துல ஒவ்வொரு கட்டத்திலயுமே வந்து கோவிந்தன காப்பாத்துறது கடவுள் மூலமா தான் இருக்கும். பொதுவா இறந்து போனவங்கள கூட நம்ம வந்து கடவுளா தான் நினைப்போம். ஸோ அத கனெக்ட் பண்ற விதமா தான் படத்தோடைய கிளைமாக்ஸ்ல சுனாமி வரும்போது கோவிந்தனும், ஆண்டாளும் ஒரு போட்ல இருப்பாங்க. அப்ப அந்த போட்ல ராமசாமின்னு பேர் எழுதியிருக்கும். அவங்க அப்பா தான் வந்து கடவுளா இருந்து கோவிந்தன காப்பாத்தி இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த காலத்துல இங்கிலீஷ்காரவங்கள துரைன்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. இத கனெக்ட் பண்ற விதமா தான் இந்த படத்துல எம்.எஸ். பாஸ்கர் வந்து ஃப்ளெக்சர பார்த்து துரன்னு சொல்லி கூப்பிடுவாரு. 3வது அவதாரமா வராக அவதாரம். இது வந்து பன்றி வடிவத்துல இருக்கும். பூமிய பாதாளத்திலிருந்து மீட்க பன்றி வடிவுல விஷ்ணு வந்ததாக சொல்லப்படுது. இந்த அவதாரத்த படத்துல யாரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கோவிந்தனுடைய கேரக்டர கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, அவர் தான் வந்து இந்த வைரஸ் வந்து உலகத்திலேயே எங்கேயுமே பரவக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப போராடுவாரு. ஸோ தண்ணீல இருந்து தான் வந்து பூமாதேவிய காப்பாத்துன மாதிரி புராண கதையில இருக்கும். அத கனெக்ட் பண்ற விதமா தான் படத்தோடைய கிளைமாக்ஸ்ல சுனாமி வந்ததுனால பாதி மக்களாவது காப்பாத்த முடிஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 4வது அவதாரமாக நரசிம்ம அவதாரம். நரசிம்மன் அப்படிங்கிறது வந்து கொடூரமா வதம் பண்றதா இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல வந்து சிங்கன் நரகாசாகின்னு இந்த கேரக்டரோட கனெக்ட் ஆகும். பேர்லயே வந்து நரகாசாகின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவர் வந்து இந்த படத்துல கராத்தே மாஸ்டரா இருப்பாரு. ஸோ நரசிம்மனும் வந்து மோஸ்ட்லி கைய வச்சு தான் வதம் பண்ணுவாரு. அதே மாதிரி தான் இந்த படத்துல இவருடைய ஃபைட்டுமே வந்து கைய வச்சு தான் ஃபைட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த அவதாரத்த இந்த கேரக்டர் மூலமா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி யுகாவுமே வந்து கராத்தே தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. இவரு ஆசையா யுகாக்கு ஒரு செயின் போட்டு விட்டுருப்பாரு. அந்த தகடு வந்து ஒரு கட்டத்துல ஷூட் பண்ணும்போது, அந்த தகடு தான் வந்து காப்பாத்தும். அதுக்கப்புறம் கம்பியில கழுத்த வச்சு சாகடிப்பாரு. எப்ப ஃப்ளெச்சர் இறந்து போறாரோ, அப்பதான் வந்து யுகா போட்டிருந்த அந்த செயின ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படிங்கிற மாதிரி செயின தண்ணிக்குள்ள போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. 5வது அவதாரம் வாமன அவதாரம். மிகவும் குள்ளமாக தோற்றம் கொண்டதுனால இவருக்கு வாமனர்ன்னு அழைக்கப்பட்டது. 3 லோகத்த நிரந்தரமா ஆட்சி செய்ய நினைச்ச அந்த மகாபலி வந்து ஆற்றங்கரையில யாகம் செஞ்சுகிட்டு இருந்திருக்கிறாரு. அப்ப வந்து கேரளாவுல அந்தணர் குலத்துல தோன்றி வாமனர்கிட்ட நிலத்துல 3 அடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாபலி வந்து தானமா கேட்டிருக்கிறாரு. தன்னுடைய உருவத்தை பெருக்க தொடங்கி ஒரு அடியால் பூலோகத்தையும் இன்னொரு அடியால் மேலோகத்தையும் அளந்தபடி நிக்கிறாரு. 3வது அடி வந்து எங்க வைக்கிறது அப்படின்னு மகாபலியிடமே கேட்க தன்னுடைய தலை மீது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இதை கேட்டு மனமகிழ்ந்த வாமனர் வந்து மகாபலிய பாதாள உலகத்திற்கு அரசனாக்கி இருக்கிறாரு. மகாவிஷ்ணுவிடம் மகாபலி வந்து ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கிறாரு. மகாவிஷ்ணு வந்து மகாபலிய வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம வரவேற்கிற வகையில தான் ஓணம் பண்டிகை வருஷத்துக்கு ஒரு தடவை கேரளால கொண்டாடப்படுறாங்க. இந்த கேரக்டர் தான் இந்த படத்துல கலிஃபுல்லா கானோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இவருடைய ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சீனுமே வந்து 3 அடி தான் வந்து எடுத்து வச்சிருப்பாரு. அதே மாதிரி இவர் கொஞ்சம் நல்ல உயரமா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏன்னா பேசிக்கலி இவர் வந்து குழந்தை மாதிரி இருப்பாரு. ஸோ அதனால இவரை கூப்பிடும் போதே பேபி பேபின்னு சொல்லி கூப்பிடுவாரு. இவருடைய ஃபேமிலில டெய்லர் கடை வச்சிருப்பாங்க. ஸோ இவருக்கு ட்ரெஸ் தைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே டெய்லர் கடை வச்சிருப்பாங்க போல. 6வது அவதாரமாக பரசுராம அவதாரம். பரசுராமன் வந்து எப்பவுமே கோவப்படக்கூடிய ஒருத்தரா இருப்பாருன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி அவருடைய கையில வந்து கோடாரிய தான் ஆயுதமா வச்சிருப்பாராம். அதனாலதான் பரசுராமன்னு பேர் வந்திருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதை இந்த படத்தோடைய ஃப்ளெக்சர் கேரக்டரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அவர்தான் வந்து இந்த படத்துல ரொம்பவே முக்கியமான வில்லனா இருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்துல அதிகமா கத்திய தான் யூஸ் பண்ணுவாரு. ஒரு கட்டத்துல ஃப்ளெச்சர் வந்து பல்ராம் நாயுடு நம்மளை தேடுறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவாரு. அதனாலதான் ஏர்போர்ட்ல இருந்து வெளியில வரும்போது மிடில் ஃபிங்கரை கேமரா முன்னாடி காட்டிட்டே வருவாரு. ஃப்ளெச்சர் இறந்து போறதுக்கு முன்னாடி இந்திய கொடி கம்பினாலதான் குத்தி சாவாரு. அதுக்கப்புறம் தான் சுனாமி வந்து அவரை இழுத்துட்டு போகும். ஸோ கத்தி எடுத்தவன் கத்தியாலதான் குத்தி இறந்து போயிடுவாரு அப்படிங்கிறத கனெக்ட் பண்ற விதமா இவர் வந்து கம்பினாலதான் குத்தி இறந்து போவாரு.
அதே மாதிரி இந்தியாவுக்கு துரோகம் பண்ணுனதுனால தேசிய கொடி கம்பினால தான் இறந்து போயிருப்பாரு. 7வது அவதாரமா வந்து ராம அவதாரம். ராமர் வந்து 14 வருஷம் வனவாசம் போனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் அவதார் சிங் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இவரு ரொம்ப நாள் கழிச்சு தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாரு. ஸோ அப்ப கூட இவர பார்த்து தமிழ் லாங்குவேஜ் ஞாபகம் இருக்கா? அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி அவதார் சிங் வந்து அவங்க ஒய்ஃப் மேல ரொம்ப அக்கறையா ஒரு கேரிங்கா பாத்துக்குவாரு. விஷ்ணுவோடைய 8வது அவதாரம் பலராமர் அவதாரம். இவர் கிருஷ்ணனுடைய அண்ணனாக பிறந்தவரு. அசுரர்களை அழிச்சு தர்மத்தை காத்தவர்னு சொல்லப்படுது. இவரு கொஞ்சம் காமெடியான கேரக்டர்னு கூட சொல்லலாம். இந்த படத்துல பலராமனுடைய கேரக்டரை கனெக்ட் பண்ற விதமா பல்ராம் நாயுடு வந்து வருவாரு. இவருடைய பேர்லயுமே வந்து பல்ராம்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவரும் ஃப்ளக்சரை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாரு. அதே மாதிரி இந்த படத்துல இவர் கொஞ்சம் காமெடியாவும் இருப்பாரு. இந்த சீன்ல டபுள் ஆக்டரா இருந்தாலுமே கண்ணாடியில இவருடைய ஃபேஸ ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. விஷ்ணுவோடைய 9வது அவதாரம் கிருஷ்ணன் பிறந்தாரு. கம்சனை வீழ்த்தி தர்மத்தை காப்பாத்தினவரு. திரௌபதி மானம் போகும்போது காப்பாத்தினவர்னு கூட சொல்லலாம். இதை இந்த படத்துல வின்சென்ட் பூவராகவன் கேரக்டரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. வின்சென்ட் வந்து அவருடைய இன்ட்ரோ சீன்ல பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த வில்லன் வந்து ஆண்டால சாரிய பிடிச்சி இழுத்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருப்பாரு. அப்பதான் வந்து பூவராகவன் வந்து காப்பாத்துவாரு. இந்த சீனை கனெக்ட் பண்ற விதமா தான் மகாபாரதத்துல திரௌபதிய சாரிய பிடிச்சி இழுக்கும் போது கிருஷ்ணன் வந்து காப்பாத்துவாரு. வின்சென்ட் பூவராகவன் வந்து எப்படி இறந்து போவாரு அப்படின்னா சுனாமி வரும். ஒரு பையனை காப்பாத்துறதுக்கு அவர் போராடுவாரு. அப்ப வந்து அவருடைய கால் வந்து கார்ல மாட்டிக்கிறோம். அந்த கால்ல ஒரு ராடு குத்தி அது மூலமா அவர் சாவாரு. இத வந்து மகாபாரதத்தோட எண்டுல கிருஷ்ணனுடைய டெத் மாதிரியே இருக்கும். மகாபாரதத்துல எண்டுலயுமே வந்து கிருஷ்ணனுடைய டெத் இந்த மாதிரி தான் இருக்கும். கிருஷ்ணன் வந்து எப்படி இறப்பாரு அப்படின்னா ஒரு காட்டுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வேடன் வந்து மான் தான் இருக்குது அப்படின்னு நினைச்சு அம்பு விட்டுருப்பாரு. அத வந்து கால்ல குத்தி தான் மகாபாரதோடைய கதையில கிருஷ்ணன் வந்து இப்படிதான் சாவாரு. ஸோ அதையுமே இந்த படத்துல அவ்வளோ அழகா காமிச்சிருப்பாங்க. 10வது அவதாரம் கல்கி அவதாரம். இது நம்ம ஆல்ரெடி கோவிந்தனுடைய கேரக்டர் மூலமாவே பார்த்திருப்போம். ஆண்டாளுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துல 1 ஹவருக்கு அப்புறம் தான் ஆண்டாளுடைய கேரக்டரே வரும். முகுந்தா முகுந்தா சாங்ல 10 அவதாரத்தையுமே காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி முகுந்தா முகுந்தா சாங்ல இந்த லைன் வரும்போது டிரான்ஸ்லேஷன் பண்ணி கோவிந்தன் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் படத்துடைய கிளைமேக்ஸ்ல லவ் மேரேஜ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத இந்த ஒரு சாங் மூலமாவே இந்த லைன்ல கன்வே பண்ணியிருப்பாங்க. ஆண்டாளுடைய இன்ட்ரோடக்ஷன் வந்து சாங்ல தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ இது என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத இந்த வீட்டுக்கு வெளியில ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டுல வைகுண்ட சிறப்பு நிகழ்ச்சி நடக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆண்டாள் வந்து 12வது நூற்றாண்டுல கோதை ராதாவா இருக்கும்போது பெருமாளை விட்டு கொடுத்துருவாங்க. ஆனா ஆண்டாள் கேரக்டர்ல இருக்கும்போது பெருமாளை எங்கேயுமே விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துல ஆண்டாளும் கோவிந்தனும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ட்ரெஸ்ஸுக்கான டீடைல் எங்க வச்சிருப்பாங்க அப்படின்னா கலிஃபுல்லா வந்து என் தங்கச்சி தம்பியோடைய ட்ரெஸ் இருக்குது நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் ட்ரெஸ்ஸஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. கோவிந்தன் வந்து ஒவ்வொரு தடவையும் அந்த பெருமாளை தாவி பிடிக்கும் போது கல்லை மட்டும் கண்டால் சாங்கோடைய பிஜிஎம் வந்து பிளே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல 3 தடவை காப்பாத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த 3 தடவையுமே வந்து இந்த சாங்கோடைய பிஜிஎம் பேக்ரவுண்ட்ல ஓடும். ஆண்டாள் வந்து ட்ரெயின்ல போகும்போது எனக்கு பாலத்துல கண்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு கோவிந்தன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா ட்ரெயின்ல தானே போய்கிட்டு இருக்கிறீங்க அதனால பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த ட்ரெயின் வந்து பாலத்துல போய்கிட்டு இருக்கும்போது தான் ஆண்டாள் வந்து கீழே குதிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பெருமலை 2 தடவை கூலிங்கான ஏரியால வைப்பாங்க. ஒரு தடவை மண்ணுல வந்து புதைச்சு வைப்பாங்க. இன்னொரு தடவை வந்து ஐஸ் கட்டியில வைப்பாங்க. ஸோ அந்த 2 தடவையுமே வந்து ஆண்டாள் வந்து வெங்கடேஸ்வரா மங்களாசாசனம் பாடி தான் வந்து வைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த பாட்டை ஏன் பாடுறாங்க அப்படின்னா உலக நலமும் பக்த நலனும் பெருமாளுடைய அருளால் நிலைக்க வேண்டி பாடுறது தான் இந்த பாட்டு. இந்த பாட்டை கூட இந்த படத்துடைய கதைக்கு ஏத்த மாதிரி கனெக்ட் பண்ற விதமா பாடியிருப்பாங்க. இந்த படத்துடைய முடிவுல எல்லா மேக்கப்பையுமே காமிப்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் மேக்கப் போட்டு தான் அது யாரு அப்படிங்கிறத கேரக்டர் ரிவீல் பண்ணுவாங்க. கடைசியில கராத்தே மாஸ்டரோடைய மேக்கப்பை காமிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து மேக்கப்பை எப்படி ரிமூவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தசாவதாரம் படத்தை ஒரு தடவையாவது நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டரோடும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல தசாவதாரம் படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ பார்ட் 2 நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. தசாவதாரம் படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.